ஸ்வீட் கார்ன் பன்னீர் பாதாம் குருமா ரொம்ப ஷார்ட் பீரியடில் ரொம்ப டேஸ்டியாக எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இந்த சைட் டிஷ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும், அதே டைம் ஹோம் ஸ்டைலாகவும் இருக்கும். ஸ்வீட் கார்ன் பாதாம் குருமா எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்வீட் கார்ன் பன்னீர் பாதாம் குருமா செய்கிறதுக்கு அரைப்பதற்கு தேவையான சாமான்கள்: தேங்காய் துருவல் அரை மூடி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு சிகப்பு மிளகாய், கொஞ்சம் கசகசா, தனியா 1 டீஸ்பூன், பாதாம் தோல் உரித்தது 10, பூண்டு 2 பல்லு, இஞ்சி 1 அங்குல துண்டு. ஸ்வீட் கார்ன் பன்னீர் பாதாம் குருமா செய்வதற்கு ஸ்வீட் கார்ன் வேக வைத்தது விரும்பும் அளவு, பன்னீர் 100 கிராம் சின்ன சதுரங்களாக அரிந்தது, எண்ணெய் வதக்க தேவையான அளவு, பட்டை கிராம்பு ஏலக்காய் விரும்பும் அளவு, வெங்காயம் பொடியாக அரிந்தது 200 கிராம் அளவு, உப்பு தேவைப்படும் அளவு. இப்போ முதல்ல மிக்சியில் சிகப்பு மிளகாய், தனியா, கசகசா, பாதாம் பருப்பு நல்லா ட்ரையாக இருக்கணுங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சியை ஒரு தடவை இயக்கி லேசாக பொடித்த பிறகு மற்ற இன்க்ரீடியன்ட் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், எல்லாத்தையும் பவுடர் மாதிரி பண்ணிட்டேன். இப்போ இதோட பச்சை மிளகாய், உரிச்ச பூண்டு, இஞ்சி, இதோட தேங்காய் துருவல் எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். இதோட கரம் மசாலா சாமான் சேர்த்துக்கலாம். இதோடு தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமாக ஃப்ரை ஆகிறதுக்கு. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. அரைச்சி விழுத சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆன பிறகு மிக்ஸி கழுவின தண்ணியை சேர்த்துக்கலாம். இதோட வேக வச்ச ஸ்வீட் கார்ன் அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துறேன். இங்கே வேணால் மைக்ரோவேவ் ஓவனில் 2 நிமிஷம் 3 நிமிஷம் வச்சு எடுக்கலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். கடைசியாக பன்னீர் சேர்த்துக்கலாம். இது நல்லா பாயில் ஆகிடுச்சு. பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்படி ப்ராக்கோலி இல்லை வேறு வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து கூட செய்யலாம். பாதாம் ஃப்ளேவரோடு நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டினுடைய பச்சை வாடை நீங்கிற அளவுக்கு பாயில் பண்ணால் போதுமானது. தேவைப்படுற திக்னஸ் வந்ததும் அடுப்பு அணைச்சிடலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா திக்காகிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. ஸ்வீட் கார்ன் பன்னீர் பாதாம் குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை பூரி, சப்பாத்தி இல்லை ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு வேணால் பரிமாறலாங்க. ஈவன் ஆப்பம் தோசைக்கு கூட தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.